தற்போது கிடைத்த அண்மை செய்தி. கள்ளச்சந்தையில் மதுபானம் விற்பனை செய்த திண்டிவனம் மதுவிலக்கு பிரிவு காவலர்கள் 3 பேர் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஆசாத் வழங்க கேட்கலாம். ஆசாத், இது குறித்த கூடுதல் விவரம் என்ன? சுகன்யா, அதாவது பார்த்தோம் அப்படின்னா விழுப்புரம் மாவட்டம் அருகே இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் குடித்து 60 பேர் வரை உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மதுவிலக்கு பிரிவை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் பெரும்பாக்கம் என்றும் இடத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக வாகன தணிக்கையில் ஈடுபட்டு இருந்தனர். அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் மது பாட்டில்களை எடுத்து வென்ற ஒரு 3 இளைஞர்களை அவர் தணிக்கை செய்யும் போது அவர்களிடம் 10,000 மதிப்புள்ள பாண்டிச்சேரி மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யாமல் அவர்களிடம் அந்த மது பாட்டில்களை பெற்றுக்கொண்டு மேலும் அவர்களிடம் 5,000 பணத்தையும் வாங்கி கொண்டு அவர்கள் மேல் வழக்கு பதிவு செய்யாமல் அவர்களை அனுப்பியுள்ளனர். இந்த சம்பவம் தற்போது பூதாகரமாக வெடித்திருக்கிறது. இது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தீபக் சிவாஜ் அவர்களுக்கு தெரிய வந்த நிலையில் தற்போது அந்த 3 அதிகாரிகள், அதாவது திண்டிவனம் மதுவிலக்கு பிரிவு போலீசாரை சேர்ந்த முருகானந்தம், மகேஷ், தினகர் ஆகிய 3வரையும் விழுப்புரம் ஆயுதப்படை பிரிவுக்கு இடமாற்றம் செய்திருக்கிறார்கள். தற்போது இடமாற்றத்தை மட்டுமல்லாமல் அவர்கள் மீதான விசாரணைக்கும் உத்தரவு செய்யப்பட்டிருக்கிறது. விசாரணைக்கு பின்பு இந்த சம்பவம் உறுதி என்று தெரிய வந்தால் அவர்கள் பணியிடை நீக்கத்திற்கும் செய்வார்கள் என்று தற்போது தகவல் மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்திலிருந்து நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் காவலர்கள் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இப்படி அலட்சிய போக்காக இருப்பதால் தான் இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறது என்று பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் தற்போது இந்த நடவடிக்கையானது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எடுத்திருக்கிறார். சுவர்ணா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி ஆசாத் அலி.